இவன் அடிக்கடி இந்த வவுனியாக்கு வந்து பைக் எடுத்து போறான் 5 நிமிஷம் அதான் 5 நிமிஷம் ஆளை காணங்க ஐயா வவுனியா நீங்க வவுனியாவுல இங்க கூட்டி கொண்டு போங்கய்யா எந்த நாடுனா சுவிஸ்ல இருந்து மாக்கண்ணாவும் இன்றைக்கு எதேர்ச்சியா இந்த இடத்துல சந்திச்சிருக்கிறோம் அப்படி இருக்கு வாய்க்கால் தண்ணி இருக்குதானே அந்த வாய்க்கால் தண்ணிய எடுத்து குடிச்ச காலங்களும் இருக்கு இதை வச்சிருங்க வேற யாருக்கும் பில்லுங்க இது முதலிடா வச்சிருங்க சரியா அந்த கவலைகள் இருந்தாக்களுக்கு தான் அது இந்த வழிகள் வந்து தெரியும் வெறுமனே நீங்கள் பணத்தை மட்டும் கொடுத்து எங்களோட மக்களை வந்து சோம்பறிகள் ஆக்காதீங்க இந்த நேரம் ஆயுதங்கள் பயன்படுத்தினதானே அந்த காட்சிகள் எல்லாமே வந்து இப்ப அந்த சோசியல் மீடியாஸ்ல இருக்கவே கூடாதுன்னு தொழில் வாய்ப்புகள் முதலீடுகள் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்க ஆனந்தகுமாரசாமி முதலாவது இரண்டாவது அப்படியே ராமநாதன் அருணாச்சலம் கதிர்காமம் வெளிநாட்டுக்கு போனது இங்க இருக்க முடியாத காரணங்கள் இங்க இதுக்கு மேல எங்களால இருக்க ஒரு சூழ்நிலை 94ஆம் ஆண்டு இடப்பெயர்வுதான் நானே பிறந்த நான் என்னை வந்து மாட்டு வண்டியில் கொண்டு போனது தங்கட உழைப்பை நம்பி என்னன்னு சொல்ற தங்கட வயிற்ற நிறைக்கணும் தாங்கள் உழைக்கணும் என்று இருக்கிறார்கள்லாம் அதில் காட்டி வேணும் அந்த நீங்க கடைசி மட்டும் பார்த்து கடைசி சண்டைக்கெல்லாம் விட்டுதான் வந்தது கடைசி தான் இன்னும் கடைகள் எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்கு என்ன முறைக்கு வந்து உனக்கு எத்தனை வயசு 9 தங்கச்சிக்கு இங்கே கோழி எல்லாம் வளைக்கணும் இது ஆனா எப்படி நிற்கிறேன் ரொட்வில்லர் மாதிரி தான் இருக்கேன் கோழி வளைக்கணும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த வாழ்க்கையும் வந்து நல்லா இருக்கும் கிராமத்தில் வாழ்கிறது இப்படியான இது வீட்டோடே இருக்கிறபடியா இனிமேல் வந்து நல்லா இருக்கும் ஆனால் இப்படி வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது என்ன பேர் பிள்ளைங்க என்ன பேர் அதுக்கு வந்து இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 117வது நாள் நாங்கள் இங்கே வவுனியாவில் தான் நிற்கிறோம் வவுனியாவில் இப்போ புவனேஸ்வரன் அண்ணா வீட்டே இருக்கிறோம் நேற்று நாங்கள் வவுனியாவுக்கு வந்துட்டு இரவு தான் வந்து இந்த காணொலி போட்டுனாங்க அதோட நேற்று அண்ணா ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தவர் கால் பண்ணி தம்பி வவுனியா போய்க்க சொல்லுங்கன்ற அப்போ நாங்கள் வவுனியா வந்துட்டோம்ன்ற விஷயம் வந்து வீடியோவில் காட்டையில் பிறகு இரவு தான் அந்த வீடியோ போட்டிருப்போம் லேட் ஆகிட்டு அப்லோட் பண்ணேன் அப்போ சொன்ன உடனே வந்து தம்பி ஒரு இடம் ஒன்று இருக்குது தங்குறதுக்கு நீங்கள் அங்கே போய் நின்று கொள்ளலாம்ட்டு அதோட அந்த ஹோட்டல்லையே வந்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம்னு சொல்லியிருந்தவர் நேற்றிரவு கிட்டத்தட்ட அங்கே போய் தங்கிட்டு திருப்பி இங்கே உடுப்புகள்லாம் துவச்சி போட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே குளிச்சுட்டு வந்து தயாராக நிற்கிறோம் இன்றைய நாள் 117வது நாள் என்ன மாதிரி வவுனியாவில் போகுதுன்றதை பார்ப்போம் என்ன கல்குவாரி மீன் பிடிக்கவா அது சரி கல்குவாரில என்னண்டையா மீன் பிடிக்க பாருங்க கல்குவாரி சொல்ற கல்குவாரி என்றது வந்து கல் உடைச்சி எடுக்கிற இடம் மலையே கல்ல இது மலையில உடைக்கல நீங்க கீழ இருந்து எடுத்தோம் அது பெரிய பெரிய புளியா இருக்கும் அதுக்குள்ள மீன் இருக்குமா அப்போ ஃபர்ஸ்டா கல்குவாரிக்கே போக போறோமா சாப்பிட்டுட்டு அங்கேயே போவோம் அதுக்கு அடுத்தது பாப்போம் வித்தியாசம் இந்த உடுப்பெல்லாம் கொண்டுல அவசரத்துல நேற்று ஒரு கமெண்ட் பண்ணிருந்தது ஆள் ஜெர்மனுக்கு போக வேண்டிய ஆளே நீங்க ஜெர்மனுக்கு போகல அந்த விளக்கத்தை அது தனி வீடியோவே அதுக்கு போடணும் ஐயா அது ஒரு பெரிய கதை அதை கூட்டமா இருந்து கதிரை போட்டு கேட்க சரி அப்படியே போவோம் நண்பர் ஜெசியும் வந்து இருக்கிறார் அவரை ஏற்றிட்டு போகணும் அதோட சாப்பிட்டு போவோம் என்ன பெரிய சாப்பாடு வந்து இங்கே அப்படி அந்த அண்ணா சொன்ன ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடருவோம் என்ன அப்போ ஊருக்கு வந்து என்ன மாதிரி இந்த கண்ணாளுக்கு அப்புறம் எங்க காணா போனேன் இல்ல சில பேர் கேட்டிருப்பாங்க ஜெயில போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டியான்னு கேட்டிருப்பாங்க சரி அப்படியே போ மச்சான் இந்த முருங்கைக்காய் ஆயணும் உறுத்தலா கிடாக்கு உங்களோட விட்டு நினைக்குது அப்ப சரி 5 விட்டா போச்சு அங்க வேறுங்க இவ்வளோ முருங்கைக்காய் தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளுங்க www.potas.com நேற்று வரைக்கும் வவுனியா குளிர்மையா கிடந்தது இன்றைக்கு வெக்க பிச்சு தள்ளுது குட்டி நுரையலி ஆண்டிங்களையா நீங்க சோலை வளர்த்துருக்கீங்கல்ல அவளா மரம்
இந்த பிரதானி வீதிக்கு பக்கத்துலயே ஆளுன வீடு இருக்கு. இது மெயின் ரோட். A9 ரோட்டுக்கு பக்கத்துலயே தான் வீடு. அதான் சொல்றேன். நான் வந்து காலை உணவு அதோட ரூமும் வந்து இங்க இருக்கு. அண்ணா சொல்லி விட்டவர் போங்கண்டு. பின்னேரங்களில் அப்பம் நல்லா இருக்கு மண்டவர். லைவ் அப்பம் போடுவேணும். கட்டாயம் மறக்காம போங்கன்னு சொன்னவன். இதுதான் கடை. இங்கால விடிய வந்து பஃபே தான். வேற லெவல் சாப்பாடு. போயிட்டு வாரீங்க? எங்க போயிட்டு வாரீங்க? எங்க போயிட்டு வாரீங்க? நீங்க மாப்பிள்ள சத்திரசி நான் இல்லாட்டி நான் வீட்டை என்னன்னு சொல்லி விட்டுற வேண்டியதால் காரணத்தை சொல்ற வேறங்க. எங்க போவோம்? எங்க போவோம்? எங்க போவோம்? எங்க போவோம்? நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நாங்க போய் கட்வாரியில மீன் பிடிச்சு சமைச்சு சாப்பிட போறீங்க. எங்க சமைச்சு சாப்பிடறதுக்கு வசதி கேக்குறாரப்பா. இவ்வளவு நாங்க வீட்டோட திரிகிறோம். அண்ணன் விருது சாப்பிட்டு களைச்சு போயிருப்பீங்க. அதுதான் வயிற்றுல சாப்பாட்டுக்கு இடம் இல்லையா? வேற ஏதாவது வித்தியாசமா ஏதாவது அப்படி ஏதாவது அட்வென்ச்சர் ஏதாவது நாளைக்கு தேடுவாங்க. தேடவே தேவையில்லை. பொறுமையா அந்த மஞ்சள் கலர் வேன்ல திரிகிற குரூப் பண்ணா சரி. அதுல ஒரு இருக்காட்டா அவன் தானே வெயிடால். இதை ஞாபகம் அந்த அந்த சின்னப்படியை நாம போலீஸுக்கு கோல் அடிச்ச வேண்டியதுதான் வருது. ஜெரில ஞாபகம் போல படிச்சு விட்டான். அவன் போய் அவங்க அப்பாக்கு போட்டோ எடுத்து இவர் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ், செகண்ட் பாத்துட்டு அப்பாவோட ஆக்சன் அப்பா காட்டிட்டு சொன்னாங்க. உனக்கு திருப்பி பண்ணு கோல் அடிச்சிட்டு வச்சிட்டு பண்ணு அடிச்சுட்டா கோல் உள்ள இருந்துருக்கு. ஆனா அது அவன் அது முதல் தெரிஞ்சே இல்லை. அதுக்கு முதல்ல தாத்தாக்கே கோல் அடிச்சு சொல்லி சரி இப்படியோ அவன எத்தனை வயசு? 5-6 வயசு படிய. இப்ப இதுல அப்படியே கஷ்டமா இருக்கு. நீங்க அங்க போயிட்டு இப்படியோ நாங்கள் இந்த இடத்துல கதைச்சு முடிவுகள் எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்ப இதுல ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கிறோம். ஆரம்பத்துல இந்த கல்குவாரி என்ற ஒரு இடத்துக்கு போவோம் பார்த்தது. ஆனா 12 மணி வெயில் உச்சிக்கு ஏறிட்டு நீ மீன் பிடிக்கலாதாம். அதனால பக்கத்துல சில விழாக்களுக்கு பிரச்சனை அப்ப பக்கத்துல படி இல்லாம நடக்கிற இல்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க நடப்போம். கல்வாரி கூட்டிட்டு போங்க. சிவன் கோயில் இருக்கு. சரி போன முறை நாங்கள் வவுனியா வரைக்கும் கொஞ்சம் இடங்களுக்கு போனாங்க. சில இடங்கள் மிஸ் ஆயிட்டு கொமன் வந்திருந்தது. அந்த இடத்துக்கு இன்றைக்கு போறோம். கல்வாரி கல்வாரிக்கு மலஸ்டி புரோக்கு நிறைய தொடர்புகள் இருக்கு. கல்வாரிக்கு வந்தனியா? அந்த 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 மலைக்கு முன்னாடி அதுதானே. காந்தாரான்னு ஒரு படம் காது வெடிக்கிறாங்க. அந்த படத்துல இருந்து இரவிரவா ஒரு குரல் ஒன்று கேட்டு வந்திருக்கேன். ஐயா வவுனியா நீங்க வவுனியாவுல எங்க கூட்டிக்கொண்டு போங்கய்யா. கூட்டிக்கொண்டு போங்கய்யா. கோழி இருக்குது, காட்டுறீங்க இல்லையே. சும்மா போற பொம்பளை புள்ளைய பாக்குறப்ப வந்தாரு. ஏன்னா எப்படி பாக்குறீங்க அந்த புள்ளைய? போய் சொல்ல எனக்கு தெரியும். சரி ஏதோ இருக்கு ஆனா காட்டினம் இல்ல. காட்ட சொல்லுங்க தயவு செய்து. வவுனியா மக்களே எங்களை குறைக்காங்க. நாங்க காட்டு காட்டுன்றோம். 2 நாள் இருந்து காட்டுறது குடிக்கிறது. வெல்டி அடிச்சிருக்கோம். காட்டினமோ அது நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். ஹெல்மெட்டோட நிக்கிற இவன் அடிக்கடி இந்த வவுனியாக்கு வந்து பைக் எடுத்து போறான். 5 நிமிஷம் அதான் 5 நிமிஷம் ஆளை காண கிடைக்கல. வவுனியாவுல மாமா யாரும் இருக்குன்னு சொன்னவள. அதான் மாமா
ஐயோ மாமா பாப்பாக்கும் அன்புல பாத்துட்டு போறாரு பாருங்க. மாமா பாப்போம், 20 கிலோமீட்டர். அது பிரச்சனை இல்லை, போவோம். இங்க இருந்து 20 கடைசியா இதுல இருந்து கதைச்சு ஒரு முடிவெடுத்து ஒரு பிரயோசனமான வேலையை ஒன்று செய்வோம் பார்த்தனாங்க. என்னன்னா வந்து பிரயோசனம் சொல்ல முடியாது, இந்த வழிகள் அந்த இதில் வந்து என்னன்னு சொல்றது மீட்டு பார்க்கணும். ஜெரின் வந்து பிரச்சனை மூட்டம் வந்து இங்கே செட்டிக்குள்ள முகாமில் வந்து தங்கியிருந்தவன். இப்போ ஜெரின் கேட்டவன் வந்து அண்ணா முகாமை ஒருக்கா பார்த்துட்டு போவோம், தங்கியிருந்த இடங்கள் ஒருக்கா பார்க்கணும் மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ அவன் ஆசை ஏராளமான உறவுகள் நிறைய பேர் வந்து அதில் இருந்திருப்பீங்க. எங்களுக்கு உண்மையிலே கவலை தான் இருந்தாலும் நாங்கள் இந்த இவ்வளவு சந்தோஷமான பயணத்திலேயும் அந்த துயரங்கள் இன்னுமே அந்த வடுக்கள் மாறாமல் எங்களோட மக்கள் வந்து இருக்கிறோம். அந்த என்னன்னு சொல்கிறோம் அந்த இடங்களை வந்து போய் பார்க்க போகிறோம். இரண்டு ஆசையும் வந்து நிறைவேற்ற போகிறோம். அதோட கணக்கு பேர் இருந்திருப்பீங்க, போய் பார்ப்போம். மீண்டா செட்டிக்குளம் கேம்ப் அதுல இருக்க உனக்கு எத்தனை வயசு கேம்ப்ல இருக்கு? 9 வயசுல 12 வயசு மட்டும் ஆள் கேம்ப்ல தான் இருந்தது. ஆனந்தகுமாரசாமி கேம்ப்ல இருந்தவர். சரி, எப்படியோ நாங்கள் போய் பார்ப்போம். செட்டிக்குளம் போய் அவன் ஆசை ஒரு நிறைவேற்றுவோம். நாங்கள் செட்டிக்குளத்தை நோக்கி வந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டோம். இன்றைக்கு போயிட்டு வர எப்படியுமே மதியமாயிடும். இப்போவே 12 மணிக்கிட்ட ஆச்சு. இப்போ தான் வெளிக்கிறோம், உள்வீதியால் தான் போகிறோம். இங்கால ஃபுல்லாக வந்து என்னென்னு சொல்கிறேன் இருந்துட்டு தான் இந்த குடியிருப்புகளையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள் மக்கள் வழிகண்ட இடங்கள் இது எல்லாமே வந்து செட்டிக்குளத்துக்குள்ளே வந்து உள் நுழைஞ்சிட்டோம். வீதிகளை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். மெயின் அம்மாக்கள் கொஞ்சம் வழிதாங்கடா தங்கம், கொஞ்சம் வழிதாங்கடா. எக்கச்சக்க இடங்கள் வந்து வெறிச்சோடு போய்தான் இருக்கு. இதில் குடியேற்றங்கள் பெருசாக இல்லை. இடையிடையில் வந்து இந்த குடிசை வீடுகள் கொஞ்சத்தை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன தகரங்கள்ல அமைக்கப்பட்ட தற்காலிக வீடுகள்லாம் வந்து இந்த இடத்துல இங்கால பகுதியில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு வரைக்கு அந்த ஒரு புல் அரிக்கும்னு சொல்லி நம்ம அந்த உணர்வுகளை காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபுல்லாக இப்போ வெறிச்சோடி போயிருக்கு. அதோட செட்டிக்குளம் டவுன் கடந்து தான் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்ட், சின்ன ஒரு இது பேருந்து நிலையம், அதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் கையாடிட்டு போகிறேன். ஆர்மி ஃபார்ம் வச்சுக்கிறாங்களே, ராணுவ பண்ணை. முதல் முறையாக இங்கே தான் இந்த ராணுவ பண்ணை என்றிருக்கிறத பார்க்குறேன். ராணுவம் வந்து இந்த இடத்துல விவசாயம் செய்யணும் போல இருக்குது. அதோட கூடுதலாக இங்கே பகுதிகள் கணக்கிடங்களில் கேம்ப் இது முதல் கேம்ப் இருந்த இடங்களில் இப்போ இராணுவ சோதனை சாவடிகள், இராணுவத்தின் முகாம்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஏக்கருக்கு வந்து இராணுவம் விவசாயம் செய்யுது. இங்கே அந்த இது வச்சுக்கணும், மாம்பழ மரம் வச்சுக்கணும் பாரு. இவ்வளோ தேசத்துக்கு அப்படியே போய் கொண்டிருக்கையா. பெரிய ஒரு தேசத்துக்கு வந்து இராணுவம் இப்போ இங்கே தான் பார்க்குறேன். இப்படி இராணுவத்தின் விவசாய பண்ணைண்டு போட்டிருக்கு. வீடுகள்லாம் பாருங்க கைவிடப்பட்டிருக்கு. காட்டுறதுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எல்லாமே செட்டிக்குளம் ரயில்வே பயப்பட
செட்டிக்குளத்தில் அந்த முகாம்கள் இருந்த பகுதிகளுக்கு வந்துட்டோம். முழுமையாக பற்றை வற்றி போய் காடுகளாக தான் காட்சி அளிக்குது. அதோட இருக்கிற கொஞ்சம் இடங்கள் இருக்குது தானே, அந்த இடங்களில் இராணுவ விவசாய மையம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். விவசாயம் செய்து கொண்டிருக்கணும் இராணுவம். மற்றது அடையாளமே தெரியலை என்று ஜெரின் சொன்னவன். கிட்டத்தட்ட அவனுக்கு 16 வருஷத்துக்கு பிறகு இந்த இடங்களுக்கு ஆள் வரணுமென்று ஆசைப்பட்டவர். அதனால் கூட்டி வந்துருக்கிறோம். ஜெரினை பற்றி சொல்ல போனோம்னா ஜெரின் இப்போ 1 வருஷத்துக்கு மேலே என்னோட சேர்ந்து பயணிக்கிறான். எங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி ஜெரினை எடுத்துருந்து நாங்கள் எடுத்து தொடக்கத்திலேயே தெரியும் அவன் நல்ல ஒரு பண்பான பொடியன்னு. அதோட அப்பேக்க அவனை எடுக்க மெயினாக எங்கட பிரதேசங்கள் புது குடியிருப்பில் இருந்தால் வந்தது. அதோட எண்ணற்ற ஆள் சேர்றதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முதல் அவருடைய அப்பா இறந்துட்டார். ஒரு விபத்தில், மோட்டார் சைக்கிள் விபத்தில் இறந்துட்டார். அவன் குடும்பத்தில் 3 பேர், மற்றது ஒரு தங்கச்சி. அவன் குடும்பத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்குமே என்ன சொல்கிறேன், இந்த ட்ரிப்பில் திரியேக கணக்கு பேர் சொல்லுவீங்க அவருக்கு அப்படி செய்யணும், இவருக்கு இப்படி செய்யணும், புவனேஸ்வரனாக ஒரு யூடியூப் சேனல் திறந்து விடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே அவைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நாங்களுமே செய்து கொடுக்கலாம். புவனேஸ்வரனாக டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட், அவர் டூரிசம் சம்மந்தமான விஷயங்கள் செய்கிறதுக்கு அவருக்கு ஆவல். நான் இந்த ட்ரிப்பிலே கேட்டிருந்தேன், உங்களுக்கு இது முடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி தருவோம்ண்டு பாப்பமண்டவர். என்ன அவர் சுதந்திரமாக தெரியறது தான் அவருமே விரும்புகிறவர். அதனால் ஒன்றுமே செய்யலாது. அதோட ஜெரனுக்குமே அவன் எவ்வளவு கஷ்டப்படுறானோ அவர் அதுக்கேற்ற மாதிரி அவன் வாழ்க்கையை நாங்கள் உயர்த்தி கொடுப்போம். இப்போ நாங்கள் நல்லா எவ்வளவு நல்லா இருக்கிறோமோ அதே மாதிரி எங்களை சுற்றி இருக்கிற ஆட்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம். அதில் உறுதியாக இருப்போம். இந்த விஷயமேன்னு சொல்ல வரேன்னா ஜெரின் அப்போ அந்த காலத்திலேயே சின்ன வயசுலேயே இந்த கேம்புகள் கடைசி இறுதி யுத்தம் மட்டும் இருந்தது. இறுதி யுத்தம் மட்டும் அங்கே முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பக்கம் தான் இருந்தது. கடைசி நேரத்தில் நான் எல்லாம் முடிவடைந்த பின் அவையில் கொண்டு இந்த செட்டிக்குளம் பகுதியில் வச்சிருந்து அதுக்கு பிறகு திருப்ப அவையில் புதுக்குடியிருப்புக்கே போய் அவையில் இருந்துட்டோம். இப்போ கனகாலத்துக்கு பிறகு அந்த இடங்களை பார்க்கணுமென்று சொன்னவன். அதான் இன்றைக்கும் நாங்கள் நின்ற நேரம் கூட்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் அடையாளமே தெரியாத பல மாற்றங்கள் இந்த இடத்துல இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட என்னென்னு சொல்கிறது, இந்த இடம்பெயர்வு, இந்த யுத்தங்கள், இந்த தாக்கங்கள் யாருக்கு இந்த பேர் பதங்கள் சொல் பதங்கள்ண்டா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கூடுதலான ஆக்களுக்கு தெரியாது. அப்போ இருந்த ஆக்கள் பல பேருக்கு தான் அதுகள் எல்லாம் தெரியும். நான் கூடவே அந்த இறுதி காலத்தில் இல்லைன்னு தான் சொல்லலாம். எங்களை புறக்கே 94ஆம் ஆண்டு இடப்பெயர்வுலாம் நானே பிறந்த என்னை மாட்டு வண்டியில் கொண்டு போனதுண்டு அம்மா அப்பா சொல்லியிருக்கணும். ஜெரின மாதிரி அந்த காலத்தில் இருந்து கடைசி கட்டத்தில் இல்லை. அந்த கவலைகள் இருந்தாக்களுக்கு தான் அது இந்த வழிகள் தெரியும். பல பேர் இருந்து கூடுதலாக இலங்கை இல்லை, உலக நாடுகள் ஃபுல்லாகவே தமிழர்கள் பறந்துபட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த யுத்தம் காரணமாக பல பேர் போய் இன்னும் வர முடியாமல் அப்படியோ இருக்கிறீங்க. அதான் பல நாடுகள், எல்லா நாடுகளும் தமிழர்கள் இல்லாத நாடுகள் ரெண்டு ஒரு நாட்டை கூட சொல்லலாத எல்லா நாடுகள்லேயும் தமிழ் மக்கள் பறந்துபட்டு வாழ்கிறீங்க. நீங்கள் பல பேர் இந்த இறுதி காலத்தில் நின்றுருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த நினைவுகளை பாருங்கள், எவ்வளோ காலமானாலும் அந்த நினைவுகள் போகாது. அதோட நாங்கள் சில இடங்களில் ட்ரிப்புகளில் நின்றுருப்போம். நிற்க தண்ணி தேடுவோம், தண்ணி கடை தேடுவோம். பேக்க ஜெர்னெல்லாம் சொல்லுவான். அந்த நேரங்கள்லன்னா என்னென்னு சொல்கிற வாய்க்கால் தண்ணி இருக்குது தானே, அந்த வாய்க்கால் தண்ணியை எடுத்து குடித்த காலங்களும் இருக்குது. அப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தான் வந்தவன். அவனை பார்க்க என்னென்னு இப்போத்த ஜென்ரேஷன் மாதிரி நம்மளை தான் தெரியுவான். நான் அவனும் கணக்க விஷயங்களை கடந்து தான் வந்தவன். அதோட ஆள் சமைக்கிறதுக்கு பழகினது அந்த முகாமில் தான். 9-10 வயசுலேயே அவன் அம்மா முகாமிலேருந்து வேலைக்கு போயிருந்த நேரம் அந்த இடத்துல அவன் சமைக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருந்தவன். கணக்க விஷயம் சொல்லியிருந்தவன். அவனுக்கு என்னால் முடிஞ்சது எவ்வளவோ அதுகள் எல்லாத்தையும் நானுமே செய்வேன். ஒரு அண்ணாவாக இருந்தோண்டு கட்டாயம். அதோட புவனேஸ்வரனாவையும் கேட்டிருக்கு. இந்த பயணம் முடிகிறதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எங்களோட பயணிங்க கொண்டு அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல பதில் கொண்டு
வருமெண்டு நானுமே வந்து எதிர்பார்க்குறேன். நீங்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறீங்க. இங்கே பகுதியில் இப்போ சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இங்கே ஒரு கடை இருக்கிற பகுதியெல்லாம் நிப்பாட்டியிருக்கோம். கண்டது இந்த யுத்தத்தில் வந்து பல பேர் வந்து கணக்க விஷயங்களை வந்து இழந்திருப்பீங்கள். இருந்தாலும் பல உரிமைகளை இழந்து ஒரு நடைபணமாக ஒரு இனம் தெரிஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை பற்றி கணக்க விஷயம் கதைக்க விரும்பல. அதாவது எப்போ எப்படி எப்படியோ அப்படி நடக்கும் கண்டுட்டு விட வேண்டியதுதான். அதோட கடுமையான வெயில் ஒன்றா இருக்குது இங்கே பகுதிகளில். மற்றது பார்த்தோம்னா அந்த காலத்தில் என்னென்னு சொல்கிறது, அந்த இடத்துல இருந்தாக்களுக்கு வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக வந்து கணக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துக்கு அது இன்னுமே மாற முடியாமல் கணக்க பேர் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் வந்து இருப்பினும் கூடுதலாக நக்கல் அடிப்போம். என்னென்னு சொல்கிறது, வேறு இடங்களில் சில வேளை போய்க்க வந்து அந்த ஹெலி வரைக்க சில பேர் வந்து ஒழிப்பினம், அந்த ஹெலி சத்தம் பிளேன் சத்தம் கேட்ட உடனே வீடுகளுக்குள்ள ஒழிவினம். அதை பார்த்து வந்து ஒரு சில பேர் நக்கல் அடிப்பினம், என்னடா பிள்ளைனை பார்த்து பயப்படுறாண்டு. ஆனால் அந்த காலத்தில் இருந்தாக்களுக்கு தான் தெரியும் ஒரு கிவிர் வரைக்கும் வந்து குண்டுகள் பாய போதுண்டு பங்கர்களை தேடி ஒழிச்ச காலங்கள், தங்களுடைய உயிர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை காப்பாற்றுறக்காண்டி ஓடி ஒழிச்ச காலங்களை பற்றி நினைவுகள் அவைகளுக்கு தான் வரும். இந்த கதைக்கே எனக்கே அதை ஜீர்ணிக்க முடியாமல் இருக்குது. சரி விடுவோம், இந்த கடையில் விடுவோம். இந்த இடங்களை பாருங்கள், பார்த்துட்டு இப்படியோ நாங்களுமே வந்து வெளிக்கிடுவோம். வந்து பார்த்துட்டோம். என்னடா ஒரு அடையாளமே தெரியல, எல்லாம் மாறி போயிடுச்சு. எனக்கே அடையாளம் தெரியலடா. அது என்ன சொல்ற, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துருக்கணும். 2013 முதலீட்டு போன பிறகு ஒரு 15க்குள்ள வந்து பார்த்துருக்கணும். ஆனால் சின்ன படி என்னோடைய வர இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து தற்காலிகமாக போடப்பட்ட இதெல்லாம் உடனே வந்து எடுத்துருக்கணும். என்னென்ன கேம்புகள் வந்து இந்த இடத்துல இருந்தது? ஆனந்தகுமாரசாமி முதலாவது, 2வது அப்படியே ராமநாதன், அருணாச்சலம், கதிர்காமம், அப்படியே முன்னுக்கு zone 4 இருந்தது. அங்கால அப்படியே மினிக் ஃபார்ம், அப்படியே ஒரு இடத்துல ஒரு இருந்தது. இப்போ இந்த இது இடம்பெயர்ந்து வரைக்கும் வந்து உனக்கு எத்தனை வயசு? 9. தங்கச்சி பிறக்கவே இல்லையா? தங்கச்சி 16ஆம் ஆண்டுல பிறந்தது. உனக்கு 9 வயசு. சரி. அண்ணாக்களுக்கு 11 வயசு. அப்ப அப்பா இருந்தவர். கடைசி எத்தனை தேதி வந்தீங்க இங்க? நாங்க 22ஆம் தேதி வந்தாங்க. 5ஆம் மாசம் 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 22ஆம் தேதி இங்க கேம்புக்கு வந்தாங்க. கேம்புக்கு அங்க இருந்து கூட்டிக்கொண்டு கடைசி மட்டுமே அந்த கடைசியா இருந்தது வந்து முள்ளிவாய்க்கால் மட்டும். அந்த இது மட்டும் போனீங்க? கடைசி மட்டும் பார்த்து கடைசி சண்டைக்கு எல்லாம் இருந்துதான் வந்தது. கடைசி சண்டைகள் எல்லாம் இருந்துதான் வந்தது. கடைசி சண்டை 2018ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு 18ஆம் தேதி சண்டை நடந்தது. கடைசி சண்டை இலங்கை ராணுவம் ஃபுல்லாமே இலங்கை ராணுவத்தின் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு. ஆனால் 19ஆம் தேதி ஃபுல்லாக இருந்து நாங்கள் பங்கரில் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி இருந்து 20ஆம் தேதி விடியத்தான் எங்களுக்கே தெரியும் இப்படி ஃபுல்லாக ஆமீன கண்ட்ரோலுக்கு வந்துட்டு 20ஆம் தேதி வெளிக்கிட்டு வந்தாங்க. 21ஆம் தேதி கேம்புக்கு கொண்டு வந்தாங்க. கேம்புக்கு கொண்டு வந்து கேம்ப்லையும் வந்து என்ன மாதிரி பிரித்தவங்க ஆக்கள் எல்லாம் அப்படி என்று இல்லை. இப்போ பஸ் வந்து நிற்கிற இடம், இப்போ பஸ் வந்து எங்கெங்கே எந்தெந்த கேம்பில் இடம் இருக்கோ அந்தந்த கேம்பில் வந்து பஸ் நின்றது இறங்கி அப்படியே கூட்டிகிட்டு போய் இதான் வீடு விட்டவங்க. விடையக்கில் இப்போ இயக்கத்தில் இருந்தாக்கள் புறம்பா ஒரு பக்கத்தால் சொன்னவங்க கேம்புக்குள்ளே போய்க்கலே இயக்கத்தில் இருந்தாக்கள் அங்கால சைட், மெட்டாக்கள் இங்கே சைட் இல்லை அப்படியே போய் வீடு தந்தாங்க. அப்படியே இருந்து போச்சு. ஒரு 3 வருஷம் அப்படியே போச்சு. 8ஆம் மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய இடம். 2012ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 12ஆம் தேதி உங்களுக்கு குடியேற்றதுக்கு உங்களோட வீட்டுக்கு போகிறேன்டே முதலாவது வெளிக்கிட்டீங்க. அதுக்கு முதல்ல நிறைய பேர் அப்படின்னு சொல்லிக்கே நாங்கள் வெளிக்கிட்டோம். முதல்ல வேறு இடத்துல இருந்தாங்களே உங்களுடைய இடம் செய்தது. 8ஆம் மாதம் 12ஆம் தேதி எங்களுக்கு டேட், உங்களுடைய டேட். அது மட்டும் அங்கால எல்லாம் இப்போ எங்கெங்கே என்னென்ன மாதிரின்னு தெரியாத கன்னி வடியாதுகள் எல்லாம் தாட்டு வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 வருஷம் எனக்கு அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே போய் அங்காலே இறந்துட்டோம். அந்த நேரத்தில் வந்து பல நாடுகள் வந்து ஒரு தலையிட்டபடியாக தான் வந்து அந்த கேம்ப்லேயே வந்து இந்தியன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது, நல்ல ட்ரீட்மெண்ட். இப்போ அங்கே இருந்து வந்து அடிபட்டு வந்தாக்கள் வருத்தத்தில் வந்தாக்கள் முழு பேருக்கும் வருத்தமே இல்லாமல் போனது. எங்களோட தம்பி எல்லாம் ஒருத்தன் கடைசி தம்பி அவன் வந்து சாக கிடந்தவன். இங்கே வச்சு வளைஞ்ச மரத்தை வச்சு டாக்டர் சொல்லிட்டார் ஆளை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதா நல்லவன். என்ன நடந்தது? அவனுக்கு அந்த டஸ்ட்டுக்கு ஒத்து வர இல்லை, மூச்சலுக்கும் லூஸ் மோஷன் ஆகும். ஆள் வந்து சரியா நான் வாடலை. டாக்டர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சொல்லி போட்டார், தப்ப மாட்டேன், நீங்கள் கொண்டு கஷ்டப்படாதீங்க, எங்கேயாவது போட்டுட்டு போங்க, கொண்டு போய் பிரயோசனம் இல்லையான்னு.
பிறகு அங்கே இருந்து இங்கே கொண்டு வந்து அம்மா அப்பா நல்லா அக்கறை நானில். அப்போ இங்கே கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக கொண்டு தெரிஞ்சு பிறகு இந்தியன் டாக்டர் ஒரு ஆள் தான் பார்த்து சத்து குளிச்சு எல்லாம் வந்து அவனை பார்த்து இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்ன தூக்கி அடிச்சு போடுவான். அதான் வளர்ந்துட்டான். சரி, இப்படி நாங்கள் சிரிச்சு காய்ச்சாலும் வந்து பல வழிகளை கடந்த அந்த இடத்துல இருந்தாங்களுக்கு தான் அது இந்த இதுகள் வந்து தெரியும். முழுடைய வரைக்கே முழுடைய மட்டும் அங்கே இருந்து நாங்கள் கேம்புக்கு வரைக்கிலே நிறைய பேரை விட்டு போட்டு தான் வந்தாங்க. ஏன்னா நாங்கள் சின்ன பொடியில் அப்போ எங்களை பார்க்கணும். அப்போ ஒருத்தர் தூக்கி வரல, கால் இல்லாமல் கை இல்லாமல் நிறைய பேர் இருந்தது. அப்படி அது எல்லாத்தையும் நேர கடந்து தான் வந்து நாளை வந்து 2K கிட்ஸ் தானே. ஆனால் அதெல்லாம் கடந்து தான் இந்த இடத்துல ஆழம் வந்து நிற்குது. இவ்வளோத்தையும் கடந்து ஏன் உன்னை கொண்டு விட்டுருக்கிறாருன்னா நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று மக்களுக்கு செய்யணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும். எங்களோட சமுதாயத்துக்கு வந்து எங்களால் முடிஞ்சத பலனை பிரதிபலனை விட்டு செய்யணும். என்ன அதை வந்து கட்டாயம் நாங்களுமே வந்து நிறைவேற்றுவோம், கட்டாயம் நிறைவேற்றுவோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எங்களை கூடுதலான வேலை இதெல்லாம் மங்கள பக்கத்தில் பார்க்கவே இல்லை. இந்த தரப்பாளர்கள் இங்கே இருந்த வீட்டில் இருந்த தகரமெல்லாம் கலட்டி கொண்டு போகலாம்னு சொல்லி கொண்டு போனாங்க. அங்கே இப்போ மூணு போய் இப்போ எங்கட வேலியில இருக்க மாட்டேங்க தகரமெல்லாம் பழைய இங்க இருந்து கலாட்டி கொண்டு போனாங்க. அங்க போய்க்கே வீடு இருந்தா இல்ல அதுக்கு தான் கட்டினா போய் வீடெல்லாம் கட்டி போட்டு முதல் வந்து தரப்பால் இங்க இருந்த மாதிரி தரப்பால் கொட்டில் போட்டு பிறகு அதுக்கு பிறகு சின்ன அந்த நேரத்துல வந்து UNHCR அது அந்த உலக நாடுகள் தலையீடுகள் இருக்குதானே, அது மூலியமா ஒரு சின்ன உதவி மூலியமா பிறகு வீட்டு திட்டம் வந்தது. அப்படியே வீடு கட்டி இருக்கிறோம். இப்போ போகுது, அதே மாதிரி போகுது. இந்த இந்த அந்த தலைமுறைக்கு மட்டும்தான் அதுகளை பற்றி தெரியும். இப்ப வர்றாக்கள் வந்து கணக்க இதுகள் தெரியாமலே வந்து போகுது. ஆனா கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடந்தது, ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது, உரிமைக்கான போராட்டம் ஒன்று நடந்தது, அதுல இப்படி இத்தனை மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள், இவ்வளவு நடந்தது என்ற விஷயங்களை வந்து கடத்திட்டு போங்க. ஏண்டா அடுத்த சமுதாயம் வந்து எல்லாமே வந்து ஒரு பண்ணை தேடி ஒரு சமுதாயம். அவைகளுக்கு வந்து தெரியாது இது இப்படி இப்படி நடந்தது அந்த உணர்வுகளையாவது. இப்ப வந்து நிறைய பேருக்கு அது சம்பந்தமான அனுபவம் இருக்காது, சொல்ல மாட்டேது. வாய்மொழி மூலியமா வந்து கணக்க பேருக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கும். ஆனா அது இந்த நேரடியான ஒரு இதுகள் வந்து இருக்காது. முதல் தொடக்கத்துல விட்டா பிறகு கூட சமூக வலைத்தளங்கள்ல உடனே வந்து கணக்க வீடியோஸ் வந்தது, அது பற்றின இதுகள் எல்லாமே வந்து உடனே இணையதளங்கள்ல வந்து போனது. ஆனா இப்ப நாங்கள் தேடி பார்த்தோம்னா வந்து அந்த இணையதளங்கள்ல இருந்து அது எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் பெருசா வந்து காண முடியாம இருக்கு. அது ஒரு பயங்கரவாத டெரரிஸ்ட் ஆக்ட் மாதிரி என்னன்னு சொல்லுங்க. அந்த சண்டை நேரம் ஆயுதங்கள் பயன்படுத்தினது தானே அந்த காட்சிகள் எல்லாமே வந்து இப்ப அந்த சோசியல் மீடியாஸ்ல இருக்கவே கூடாதுன்னு வந்து அதை நீக்கிருக்கணும். இப்போ கூட ஏதாவது அப்படியான அது சம்மந்தமான காணொலி வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிலீட் ஆகிடும். என்ன அப்படித்தான் இருக்குது. அப்போ வாய்மொழி மூலியமாக உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயமே வந்து தெரியப்படுத்துங்க. வெளிநாடுகளுக்கு கணக்கு பேர் இருக்கிறீங்க, கணக்கு பேருக்கு சொல்லியிருப்பீங்க. இப்போ இந்த நேரம் அது சொல்லுவோம். இப்போ இங்கே இருந்துட்டு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாமா சசி மாமான்ட்டு சுவிசன் நினைக்கிறேன். இங்கே இருந்து ஆக்சுவல் சண்டேல வந்து 2 புள்ள செத்துட்டு அதோட வந்து டீச்சருக்கு வந்து அடிபட்டா போல ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி கொண்டு போனது கப்பல் அங்கே போய் இப்போ அங்கே செட்டில் ஆகிட்டு. அந்த நேரம் வந்து கணக்கு பேர் என்னன்னு சொல்கிறேன் அது அந்த அதை சொல்லி நம்புறேங்க. வெளிநாடுக்கு போனது இங்கே இருக்க முடியாத காரணங்கள், இங்கே இதுக்கு மேலே எங்களால் இருக்க ஒரு சூழ்நிலை தப்பியெல்லாம் வருவோம். கணக்கு பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போனீங்க, கட்டாயம் புலம்பெயர் தமிழர்களை மதிக்கணும். என்ன அந்த நேரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கணும். அது அப்படி அவையில் அங்கே போனால் கூட இப்போ இங்கே உறவுகள் இருக்கணும். அதே சிச்சுவேஷன் தான் இன்னும் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் என்று அவைகளுக்கான உதவிகளையும் வந்து கொடுக்கணும். ஆனால் அந்த உதவிகளை வந்து இங்கே இருக்கிற இடைத்தரகர்கள் வந்து தவறாக பயன்படுத்தி அவையில் காசு உழைச்சிட்டு போயிடும். வேண்டா இப்போ இன்னுமே இந்த அந்த பிரச்சனையில எல்லாம் வந்த நாங்கள் வந்து வெளியில காட்டிக்கொள்ள மாட்டோம். என்ன நாங்கள் இப்படித்தான் இருந்த நாங்கள் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் தாங்க நாங்கள் அந்த முயற்சியிலேருந்து நாங்கள் வரணும். ஆனால் இது வரைக்குமே தங்கட உழைப்பை நம்பி என்னன்னு சொல்ற தங்கட வயிற்ற நிறைக்கணும், தாங்கள் உழைக்கணும் என்று இருக்கிறார்கள்லாம் அதில் காட்டுவேன். அந்த 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 தன்னம்பிக்கை விட இருக்கு. அதில் நடந்து முடிஞ்சுது. நீ அதை பற்றி யோசிச்சு கதை ஒரு பிரயோசனம் இல்லை. அடுத்த வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம். ஆனா இன்னுமே அந்த கவலை அந்த ஒரு மனுஷருக்கு இருக்குதானே, அந்த கவலையை வச்சு காசாக பார்க்க மட்டும் இருக்குதானே உலகத்தை பார்த்துருப்போம். அதான் இல்ல சொல்றேன் நான் இப்ப வந்து அந்த கவலையை வச்சு இன்னுமே உழைச்சி கொண்டுறாங்க வேற ஆக. அதில் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இவங்களுக்கு இருந்தாலுமே வந்து அதை வெளிக்கொண்டு இல்லை. நாங்கள் எங்களோட சுயமுயற்சியில வந்து நின்று முன்னேறணும். என்ன சரி அதில் விடுவோம். இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து சொல்லணும்னு இருந்தது. சரி இதுல வந்து நொங்கு விற்கலாம். நொங்கு குடிப்போமா இளநீ குடிப்போமா? இளநீ அடிப்போம். இளநீ குடிப்போமா? செவ்விளநீ
ஐயா இல்லை நீ ஒன்று அடிப்பாமா நொங்கு சீசனா இல்லாட்டி பழமா அப்பா பணியாரம் சுட்டு தந்துவீங்கன்னா வேண்டுவோம் 10 வேண்டுவோம் பணியாரம் சுட்டு தரணும் இப்போ ஓமா இல்லை இதில் இருக்கிற அவ்வளோ வேண்டுவோம் அரை மணி நேரத்தில் என்ன ஒரு நாள் சுடையலாம் இதுல வச்சு சுடுவோமா நாங்க வேணாம் விடுங்க சுடுவோம் வேண்டாம் பனங்காய மாவு தந்தீங்களா ஐயா இந்த இடம் எங்க முதல்ல எங்க இருந்தீங்க வவுனியா பூவரசங்குளம் என்னையா பட்டுங்க எல்லாருக்கும் பட்டுங்க 4 பண்ணுங்க விளையாடி குடிக்கிறியாடா பணங்க நாங்க வீட்டை இருந்து வலிக்கிட்டு எத்தனை நாள் சொல்லுவோம் நாங்க 116 நாள் வீட்டை விட்டு வலிக்கிட்டு இன்னும் வீட்டை போயில இப்படியோ திரிக்கிறேன் 3 ரூபா வீட்டை போய்க்கிறா தேவைப்படும் அங்க பணங்க நாங்க நல்ல ஊர்ல நீ இது இறக்கல இஞ்சிய வட்டி இருக்கேண்ணா அப்ப என்ன சொல்லுது ஊரு என்ன சொல்லுது இப்ப காடுகள் என்ன இந்தால நாங்கள் வந்து இதுல வலிக்கிட போறோம் வலிக்கிற நேரம் வந்து இதுல 2 பொடியங்கள் நின்றவங்க 2 வந்து அவையில் வயசான தாத்தா பாட்டியாகும் அவைகளுக்கு இப்ப வாகனங்கள் வரைக்கும் வந்து அந்த பனங்காய் பனியார பணம் பழம் இருக்கு தானே அதை தூக்கி பிடிச்சோண்டு விற்கிறதுக்கு நிக்கிறோம் தம்பி பனம்பழமா கொண்டா ஆள்கிட்ட வந்து பனம்பழம் சாப்பிடுவோம் என்ன மியாவும் பச்சையா சாப்பிடுவீங்களா ஆக்கள் வந்து ஒவ்வொரு வாகனம் வர வந்து இந்த பனம்பழத்தை தூக்கி வந்து காட்டினோம் வெயிலுக்குள்ள எவ்வளோடா பனம்பழம் 100 ரூபாயா படிக்க ஸ்கூலுக்கு போகலையா எத்தனாம் ஆண்டு 7ஆம் ஆண்டு இன்றைக்கு லீவ் என்ன 12 மணி படிக்கணும் என்ன படிப்பீங்களா இதையும் செய்யணும் உதவியும் செய்யணும் படிக்கணும் படிச்சாதான் அடுத்த ஒரு இதுக்கு வரலாம் சரியா எத்தனை தரப்போறாங்க குறைக்க மாட்டியா குறைச்சி தந்தா தான் கணக்கு எடுப்போம் எவ்வளோ தருவேன் 5 ரூபா 400 ரூபா தரேன் எத்தனை என்னட்ட காசு இல்லையே இந்தா இதை வச்சிருங்க வேற யாருக்கும் பில்லுங்க இது முதலீடா வச்சிருங்க சரியா அப்ப என்ன பேருங்க வேற யாரும் கொடுங்க சரியா சரி போயிட்டு வரோம் பாய் சரியா பாய் வலிக்கிடுவோம் ஒருவருக்கும் வந்து ஒரு சின்ன வயசு வந்து வேற விதமா வந்து அமையும் அது மாதிரி இப்படியும் ஒரு பயணம் மற்றது இந்த நேரத்தில் ஒரு விஷயம் ஒன்று பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் கட்டாயமே வந்து என்ன சொல்ற எல்லாருக்குமே வந்து இரக்கம் இருக்கு எல்லாருக்கும் வந்து நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்ன்றிருக்கு வெறுமனே நீங்கள் பணத்தை மட்டும் கொடுத்து எங்களோட மக்களை வந்து சோம்பறிகள் ஆக்காதீங்க அவைகளுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் முதலீடுகள் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க ஒரு இடத்துல வந்து காசை கொடுக்க வந்து அந்த காசு சிலவான பிறகு அடுத்தது என்ன வரும் எங்கே இருந்து வரும் என்று தான் மக்கள் யோசிப்பினோம் அடுத்த இதைத்தான் தேடி போயினோம் இதே பட்சத்தில் நீங்கள் ஒரு வியாபாரம் ஒரு முதலீடு ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து வந்து அவைகள் முன்னேறக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து எங்களோட மக்கள் ஆர்வத்தோட இருக்கணும் அவையில ஆர்வமாக இருக்கிற மக்களை கண்டுபிடிச்சு அவைகளுக்கான முதலீடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த வாய்ப்புகள் சம்பந்தமா ஒரு ஆராயுங்க ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அது அது வளர்ந்து கொண்டு போகுதாண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க செய்துட்டு மட்டுமே விட்டுறாதீங்க அது மட்டும்தான் எங்களுடைய சமுதாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு வழின்னு தான் சொல்லுவோம் தனியே இருக்க வைத்து கொடுத்து அதை அடிமைப்படுத்துகிற ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்க வேண்டாம்னு தான் வந்து நாங்களுமே வந்து நம்புகிறோம் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால சோதனை சாவடிகளும் வந்து கணக்கு இருக்குது
நீங்கள் பார்க்குற இடங்கள் இருக்கு தானே, இந்த மாஞ்சோலைகள் எல்லாமே வந்து முதல் கேம்பாக தான் இருந்தது. மக்களை கொண்டு வந்து வச்சிருந்த இடங்கள்லாம் இப்போ விவசாய நிலங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. பெரிய தேசத்துக்கு வந்து அப்படியே நீண்டு கொண்டு வருது. வந்து பூனைக்குட்டியை தான் கேட்குறீங்க, பூனைக்குட்டியை தான் கேட்குறீங்க. இந்தியால கதவு லொக் ஆயிட்டா வார போறீங்க. மௌனியாவா நீங்க? மௌனியாவா? யாழ்ப்பாணம். அதே வணக்கம். என்ன போகுது இஞ்சல இருந்த கேம்ப் ஒர்க்கா பார்க்க வந்தாங்க. இல்ல இது ரெண்டு பேரும் கதைச்சு பேசி செய்யற மாதிரி இருக்கிறாங்க. என்ன பேரு? யுவன். யுவன் சங்கர்ராஜ். சுவிஸ் தெரியா? ஜெர்மன் தானே தெரியும். மேல மட்டும் ஓ, இந்த ஒரு ஆலயம் கூட்டி கொண்டு போக போறோம். போய் யாழ்ப்பாணத்துல காட்ட போறோம். யாழ்ப்பாணத்துல காட்ட போறோம். இல்ல 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 அவர் அவர் நேட்டிவ் மீடியம் வந்து ஆள் வந்து பாத்துக்கிறார். இது என்னன்னா வந்து இங்க வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வந்து இருக்க வந்து சுத்தி பார்க்கலாம். ஆள் வந்து அவ்வளவு அப்டேட் வந்து சொல்லுது. இங்க நின்றது நேற்று சாப்பிட்டதுல இருந்து சகல சொல்லுது. சந்தோஷம். இன்ஜின் கேக்கையும் பாக்குறீங்க, எல்லாரையும் பாக்குறேன். சந்தோஷம். எல்லாரும் ஒவ்வொரு இதே வந்து ஒவ்வொரு வித்தியாசமா தானே எல்லாரையும் பார்க்கணும். சைட்டோட சைட்டா சொல்றேன். இந்த ரோட்ல கண்டுட்டீங்க எதிர்ச்சியா வவுனியால கூட நாங்க அங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு எடுத்துனாங்க. பிளான மாத்தி இங்க வந்துறாங்க. இன்னைக்கு சந்திக்கணும் வந்திருக்கு. அண்ணாண்ட பேர் என்ன? மாக். எந்த நாடுனா? சுவிஸ்ல இருந்து மாக்கண்ணாவும் இன்னைக்கு எதிர்ச்சியா இந்த இடத்துல சந்திச்சிருக்கிறோம். ஆள உள்ள மகனும் இருக்கிறார். இவரே இந்த பாசையெல்லாம் கேட்கிறான்னு தெரியுமா? அதை பற்றி ஒரு கேட்டு இல்ல. அவருக்கு ஒரு காதல் இருக்கா? பழைய காதல் ஒன்று இல்ல. ஆள் குடும்பஸ்தான் ஆளு மெடிக்கல் சம்பந்தமானவர். இதுக்கு போயிட்டு இப்ப விட்டுட்டு வந்துட்டார். சந்தோஷம். உங்களையும் வெளிநாடுகள் எல்லாம் வெளிநாடுகள்ல எல்லாம் இருக்கு. இது நாங்களாவே மேட் பண்ணினாங்க. என்ன பேரு உங்களுக்கு? காயப்பம். தமிழ் காய்ப்பீங்களா? விடாம காய்ப்பீங்களா? இந்த மாமா காய்க்கிறது விளங்குதா உங்களுக்கு? இந்த மாமாக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. ஸ்வீடா என்ன சாப்பிடுங்க நீங்க? நல்ல தமிழ் காய்க்கிறார். நல்ல இதாக. சரி, சந்தோஷம். இல்ல அவருக்கு சந்தோஷம். பூனேன்னு கூப்பிட சில சொல்லி நக்கல் அடிக்கிறேன். ஆளுக்கே விருப்பம் அது பூனே. அதான். சரி, சந்தோஷம். எதை கொண்டு ஐயோ, அப்ப கடும் அப்டேட். அப்பா எங்களை விட பெரிய அப்டேட். சந்தோஷம். சரி, பாய். தேங்க்ஸ். ஓகே. ஹாய் ப்ரோ. இந்தியால இது அடிக்க வந்து செட்டிக்குள்ளாம அடிக்க வந்துறாங்க. எப்படி இருக்கு? ஓ, சந்தோஷம். பாய்.
ட்ரிப்பா எல்லாம் ரைட் ஓகே நாங்களும் யாழ்ப்பாணம் தான் போய்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஸ்டாப் அடிச்சு நாளைக்கு வந்துடுவோம் வேண்டாம் தேங்க்ஸ் சார் சரி ஓகே ஓகே யாழ்ப்பாணத்துக்கு வரும் சரி யாழ்ப்பாணம் போகிற வழியில் இடையில ஒரு டேம் ஒன்றுக்கு வந்துக்கிறோம் அதுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்குது பாருங்க ஊர் கோயில் சிவலிங்கம் இருக்குது பிள்ளையாரம் இருக்குது சின்ன டேம் ஒன்று தான் நல்ல குளிர்மையாக இருக்குது அதோட இந்த ஏரியா வந்து யானைகள் நடமாடுற ஏரியா நாங்கள் வரைக்கும் வந்து யானை லத்தியல் வந்து கண்டுறாங்க இங்கே வந்து தண்ணி இப்போ குறைவாக இருக்குது தண்ணி இருந்தால் வந்து இன்னுமே நல்லா இருக்கு என்ன மியோ உடனே பூந்துருவீங்க என்ன குளிப்போமா தண்ணி காணா என்ன தண்ணி வந்து குறைவாக இருக்குது இப்போ இந்த நீர்நிலைகளில் ஏன்டா வெக்க காலம் அதிகமாக வர்ற நேரம் தானே மழை இனித்தான் தொடங்க போகுது அப்போ தொடங்கினா வந்து அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் ஃபுல்லாக வந்து தண்ணிகள் நிற்கும் சின்ன சின்ன வான் கதவுகள்லாம் தண்ணி வந்து அதிகமாக வர்ற நேரம் வந்து இது முட்டி இங்கால வலியும் அப்பேக்கே இந்த இடத்துக்கு வந்தோம்னா வந்து நல்லா அழகாக இருக்குமெண்டு நானுமே வந்து ஃபீல் பண்ணுறேன் இப்போ தண்ணி இல்லை நாங்கள் நிற்கிற இடம் தான் வந்து இப்போ பிரதானமாக செட்டிக்குள்ள பிரதான டவுன் இடம் இதுதான் டவுனில் இருக்க கடை தொகுதிகள் பாருங்கள் இப்போவும் இப்படி இருக்கண்டு இப்படி தான் இருக்குது இதுக்கு முதல் கணக்கு பேர் பார்த்துருப்பீங்க இதுக்கு முதல் நீங்கள் வந்துக்கிறீங்களா செட்டிக்குளம் டவுன் இதுக்கு அந்த காலத்தில் பார்த்துக்கிறீங்களா கடை இல்லாமல் இல்லை என்ன சிட்டிக்குள்ளே வித்தியாலயம் மகா வித்தியாலயம் உண்டு இங்கால இருக்குது இன்னும் கடைகள்லாம் பழைய மாதிரி தான் இருக்கு என்ன முதல் இருந்த மாதிரியே இருக்குது இங்கே இருக்க பஸ் தரிப்பு நிலையமே தான் செட்டிக்குளம் பஸ் தரிப்பு நிலையம் அப்படியோ இதில் போகிற வழியில் நிப்பாட்டினாங்க திரும்ப நாங்கள் இப்படியோ வவுனியா நோக்கி வந்து பயணத்தை மேற்கொள்கிறோம் இங்கால வந்து புவனேஸ்வரன் சித்தப்பா வீட்டை வந்து இருக்கிறோம் அவையில் வட்டக்கட்சியில் அங்கே ஓகே ஓகே வேறான் புவனேஸ்வரன் சித்தப்பா இங்கால வட்டக்கட்சியில் இருக்கிற நடுவில் போட்டால் இது நடுவில் போட்டால் பெட்டாங்க வேறு கேஸ் சிலிண்டர் அதுக்குள்ளே உடுப்பு வைக்கிறது சட்டிவான் சாமான் எல்லாம் மாதிரி என்ன அது சரி 2 நாளைக்கு இல்லாட்டி கோழி எல்லாம் சரி வீட்டை வர சொல்லி கொண்டு கூப்பிட்டு கொண்டிருக்கலாம் இங்கால கோழி எல்லாம் வளைக்கணும் ஹலோ சரி சரி இல்லை அது செல்லாம தான் 5 லட்சம் 5 லட்சம் சும்மா விடாதீங்க நாய் வந்து கட்டு நிக்க தான் அது டேஞ்சர் அவுர்த்து விட்டா சத்தம் விடாம அடிப்பினா கட்டு நிக்க வந்து குழப்பினா சங்கிலி அறுத்து போட்டான் ஹலோ ஹலோ இது கனிக்ரோஸ் ஹலோ இது ஆனா இது பண்ணு அவருக்கு கொஞ்சம் வயசு கூட போடும் இவர் ஆள் செல்லம் வந்து சுவிட்சா அடிச்சிருவேன் சின்ன வயசுல வந்து இது செய்ய சுவிட்சா அடி மணியா இருக்கப்பா இங்க நாய்க்கும் கூட கெட்ட பக்கம் மணியா இருக்கு ஹலோ எப்படி நினைக்கிறாங்க ரொட்வில்லர் மாதிரி தான் இருக்கு அமெரிக்கன் வேற மாதிரி தான் இது ஹனிக்ரோஸ் இது காது வெட்டினா மோசமா இருக்கும்
ஆனால் இப்போ நான் எல்லாம் பயப்பட தேவையில்லை. அவையில் வளர்க்குறத பொறுத்தான் வந்து வளரும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்கணும். கோழி, ஆடு, மாடு, கிராமிய வாழ்க்கை எப்படி இருக்கு. இங்கே அதை கோழி வளர்க்கணும், அதோட இங்கே மாட்டு கண்டை வளர்க்கணும். இதோடைய வாழ்க்கை போகும். நல்லா இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கையும் வந்து நல்லா இருக்கும். கிராமத்தில் வாழ்கிறது இப்படியான இது வீட்டோடய இருக்கிறபடியாக இன்னுமே வந்து நல்லா இருக்கும். ஆனால் இப்படி வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. கிராமப்புறங்கள் இப்படியான இயற்கையான இடங்கள் இருந்தால் தான் இதெல்லாம் வந்து அனுபவிக்கலாம். எல்லாருமே வந்து உழைச்சிட்டு ஒரு காலகட்டத்தில், கடைசி காலகட்டத்தில் இப்படியான ஒரு வாழ்க்கை தான் வேணும்னு யோசிப்பினோம். ஆனால் அந்த வாழ்க்கையை இப்போவே வந்து அவைகள் அவளே வாழினோம். என்ன வருஷம் என்ன பேர் பிள்ளைங்க என்ன பேர்? அதுக்கு வந்து அதுக்கு என்ன பேர்? அதுக்கு என்ன பேர்? டைசி. என்ன இப்போ நாங்கள் இவரோட விளையாடுனா இது ஒரு 9 மாதம் 10 மாதம் அப்படிதான். சின்ன ஆள் பார்க்க பெருசு மாதிரி இருக்குமா, அது வந்து சின்ன. அந்த இதில் கட்டி விட்டு வந்தால் நாய் வந்தால் பார்த்துக்கோ. அது இதே இழுத்து கொண்டு போயிடும். 5 செகண்ட் கொண்டு தெரியும். ஆனால் முதல்ல இதுதான் கொஞ்சம் குழப்படி கூட தான். ஒரு இடத்துல நிற்கிறேன் தானே வரக்குள்ள குத்தா பிடிச்சல வந்து சொறி பிடிச்சி யாழ்ப்பாணத்தில் வேணும். நல்லா நிற்கிறாரா? இன்னொரு லேப்டாப் வச்சிருக்கேன். அதான் உள்ள இருக்கு. அப்புறம் கூப்பிட்டு